Good morning, students. Today I am going to take real analysis class. Real analysis class எடுக்க போகிறேன் பாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? யூனிட் 1 பார்த்தோம், யூனிட் 2 பார்த்தோம், 3 பார்த்தோம், 4 பார்த்தோம் இல்லையா? யூனிட் 1ல் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா மெட்ரிக் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். செகண்ட் யூனிட்டில் வந்து ஓப்பன் பாலு க்ளோஸ்டு பால் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் யூனிட்டில் வரும்போது கண்டினியூட்டின்னு பார்த்தோம் இல்லையா? கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டி யூஸ் பண்ணி பார்த்தோம். தேர்ட் யூனிட்டில் வந்து காம்பேக்ட்னஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், அது யூனியன் போட்டு எழுதக்கூடியது சரியா? காம்பேக்ட்னஸ் சரியா? அடுத்தது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபிஃப்த் யூனிட் வந்து உனக்கு என்னதுன்னா ரேமன் இன்டெக்ரல்னு கொடுத்துருக்காங்க சரியா? அது ரேமன் இன்டெக்ரல்னால் செட் ஆஃப் மெஷர்ஸ் 0, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரேமன் இன்டெக்ரல், டெரிவேட்டிவ்ஸ், ரோல்ஸ் தியரம், ஃபண்டமெண்டல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ பேஸ் பண்ணி வருது. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், மீன் வேல்யூ தியரம், காசிஸ் மீன் வேல்யூ தியரம், டேலர்ஸ் தியரம்னு கொடுத்துருக்கோம் சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேமன் தியரத்தில் யூஸ் பண்ணி செட் ஆஃப் மெஷர் 0 நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ரேமன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரேமன்ஸ் தியரம் வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது அதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்னா ஆர் ஸ்டார்னு பண்ணுவோம்ல. இதுவரை நம்ம ஆர்ன்னு பண்ணிகிட்டு இருந்தோம், ஆர் ஸ்டார்னு சொல்லிடுவோம். த சப்செட் இ ஆஃப் ஆர் ஸ்டார் இஸ் செட் டு பி மெஷர் 0. அளவுகோல் பண்ணும்போது அது 0 வரணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. இதில் அது எப்படி இருக்கும் அளவுகோல் பண்ணும்போது மெஷர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஃபார் எப்சிலான் இஸ் கிரேட்டர் தேன் 0, நம்மளுக்கு யாருக்குன்னு தெரியும். எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 தேர் எக்ஸிஸ்ட் ஃபைனைட்டாக இருக்கலாம், கவுண்டபிள் நம்பராக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். ஓப்பன் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லும்போது ஐன்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணுவீங்கல்ல. இதில் நிறைய இருக்கிறதுனால ஃபைனைட்டாக இருக்கிறதுனால I1 I2 அப் டு IN வரணும் சரியா? சச் தட் அது எப்படி எழுதலாம்னா இ இஸ் த சப்செட் இல்லையா? அப்போ இ இஸ் த சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஐஎன்னு வருது சரியா? அண்டு summation of modulus of in is less than epsilon. Summation of modulus of in is less than epsilon சொல்லிட்டு நம்மளுக்கு வருது சரியா? அப்போது இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் மெஷர் 0ன்னு கேட்பாங்க, டேஷ்னு கேட்பாங்க, மெஷர் நம்மளுக்கு 0ன்னு அனுப்பி விடணும் சரியா? The subset E of their R star is symmetric. For every epsilon is greater than 0, there is a finite or countable number of open intervals I1, I2 up to such that E is subset of union of IN and summation of IN is less than epsilon. Thus, E is the measure 0. If given epsilon is greater than 0, E can be covered by a union of open interval whose length add up to the less than epsilon. At the next, the set containing ஒரு பாயிண்ட் இருந்தாலும் மெஷர் வந்து உனக்கு 0, அது ஒரு 1 மார்க்கில் வரும் சரியா? இதில் வந்து 1 மார்க் வரும் பார்த்துக்கோங்கண்ணா. அடுத்தது வந்து ரேஷ்னல் நம்பருக்கும் உனக்கு 0 கேட்டிருக்காங்க. ஷோ தட் த செட் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் ஆஃப் மெஷர் 0 கேட்டிருக்காங்க. ஆமாம், இந்த ரேஷ்னல் நம்பர் வந்து உனக்கு கவுண்டபிள். இப்போ கவுண்டபிள் நம்பர் ஏன்னா அங்கேயே வந்துட்டு ஃபைனைட்டாகவும் இருக்கணும், கவுண்டபிளாகவும் இருக்கணும், அதனால உனக்கு மெஷர் 0ன்னு சொல்லணும். சின்ஸ் எவ்ரி கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆர் ஆஃப் மெஷர் 0, த செட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் இஸ் ஆல்சோ எ மெஷர் 0ன்னு சொல்லியிருக்கும் சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இஃப் ஆர் தயர் சப்செட் வந்து நிறைய இருக்கும். E1 E2 அப் டு EN வர வச்சுக்கோங்க. ஆர் ஸ்டார் இஸ் மெஷர் 0, தென் யூனியன் ஆஃப் EN ஈக்குவல் டு 1 to infinity EN இஸ் ஆல்சோ மெஷர் 0. இதுவரை நம்ம இன்டர்வல் செய்திருக்கோம். இதே போல் சப்செட்டுக்கு மெஷர் 0 கேட்டிருக்காங்க சரியா? ஆமாம், அங்கேயே மெஷர் 0னா இங்கேயே மெஷர் 0. The subset E1 E2 up to is R star of measure 0. நம்மளோட ஃபார்முலா தெரியும். Given for epsilon is greater than 0, for each n belongs to I, there exists a finite or countable number of open interval. ஃபைனைட்டாக இருக்கணும் அல்லது கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். I1 I எப்படி இருக்குன்னா எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாரு. INன்னு தெரியும். IN வந்து I1 N1 IN2ன்னு கொடுத்துருக்காங்க சரி? அப் டு such that
en is contained union of INIன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அது நம்ம எழுதலாம் சமேஷன் போட்டு எழுதலாம். சமேஷன் ஆஃப் அந்த சம் மாடலில் எழுதணும் சரியா. மாடலஸ் ஆஃப் IN இஸ் லெஸ் தேன் அங்கே எப்சலான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளால் எடுக்கக்கூடியது வந்து எப்சலான் பை என்னது 2nன்னு கொடுத்துருக்கோம் சரியா. நெக்ஸ்ட்டு அந்த யூனியனுக்கும் இந்த ஐஎனுக்கும் நம்ம இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் சரியா. இது ரெண்டு டேக் யூனியன் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கத்துலேயும் யூனியனாக டேக் பண்ணிக்கோங்க. யூனியன்னாலே சமேஷன் தானே அர்த்தம். அப்போ சமேஷன் அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது, சமேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் NI இஸ் லெஸ் தேன் சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity சமேஷன் பை 2 power n. இந்த சமேஷனாக பிரிக்கலாம் பார்த்துக்கோ. சமேஷன் டிவைடட் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 power 1 ப்ளஸ் எப்சிலான் பை 2 power 2 அப் டு டாட். இன்னும் எப்சிலான் பை 2 வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் 1 பை 2 ப்ளஸ் 1 பை 2 ஸ்கொயர் அப் டு டாட்னு கிடைக்கும். இதுக்கு நம்மளோட ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஹாஃப்னு தெரியும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு எப்சிலான் கிடைக்கும். ஸோ எப்சிலான் சொன்னாலே உனக்கு என்னது கிடைக்கிது, ஸோ மெஷர் 0. ஓகே பார்த்துக்கோங்களா. அடுத்தது பார்ட்டிஷியன் இருக்கலாம். பார்ட்டிஷன்னா டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும். பார்ட்டாக பிரியும் பார்த்துக்கோ. ஒரு இன்டர்வல் எடுத்தால் அது க்ளோஸ்ட் இன்டர்வல் A, Bன்னு சொல்கிறோம். அதே போல் x0, x1ன்னு பிரியும் பார்த்துக்கோ சரியா. அடுத்த இன்டர்வல் வந்து x1லேருந்து x2ன்னு பிரியும். புரிஞ்சுதா, இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஓகே, அதான் உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பார்ட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிஷியன் let A, B be the interval by the partition P of A, B. We mean a finite set of points x0, x1 up to xn where A is equal to x0 is less than or equal to x1 is less than or up to xi minus 1 less than or equal to xi less than or equal to xn. இப்போ x0லேருந்து நம்மளை பிரிக்கணும் அப்படி தானே. இது லெஸ் தான் போட்டு பிரிக்கணும். இங்கே ஏஆவும் அந்த சைடு பிஆவும் பிரிக்கிறோம். அப்போ A is less than or A is equal to x0 less than or equal to x1 less than or equal to xi minus 1 less than or equal to si less than or equal up to xn is equal to b. அடுத்த நெக்ஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட்னா பார்ட்டிஷனோட ஸ்டார் போட்டு எழுதணும் சரியா. the partition P star of the refinement of another partition, இன்னொரு பார்ட்டிஷனாக இருந்தால் P star போட்டு எழுதுகிறேன். அப்போ எது பெருசாக இருக்குது, சப்செட்டு P சப்செட் ஆஃப் P ஸ்டார்னு கொடுத்துருக்குறேன் சரியா. காமன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டெண்ணம் எடுத்துக்கணும். ஒன்று P1 எடுத்துக்கணும், ஒன்று P2ன்னு எடுத்துக்கணும். the P star of the A, B is a refinement of P if P subset of P star given two partition P1 and P2. We say that P is equal to P1 union P2 is a common partition of P1 and P2 சரியா. நெக்ஸ்ட்டு நான் ஒரு இன்டர்வல் சொன்னேன் தெரியுமா, டெல்டா xi is equal to என்ன கொடுத்துருக்கேன்னா எப்படி பிரிக்கணும்னு xi மைனஸ் அதுக்கு முந்தின டேம் xi மைனஸ் 1. டெல்டாவோடது வந்து ஃபார்வேர்டுன்னு சொல்லுவோம் சரியா. அப்போது ஃபார்வேர்டுன்னு சொல்லும்போது நீங்கள் அதில் நியூமரிக்கெல்லாம் படிப்பீங்க, இனிமேல் தான் படிப்பீங்க. அதை எப்படி படிக்கிறோன்னா xi மைனஸ் 1ன்னு பிரிக்கிறோம் சரியா. ஃபார் ஆல் I is equal to 1 to up to n. அடுத்தது பாரு, f is a bounded real function of A, B. mi வந்து நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஸ்மால் mi இருந்துச்சுன்னா லோயர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இன்ஃபிரிமம் ஆஃப் f of x. கேபிட்டல் mi அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் சுப்பீரியர்னு சொல்லுவாங்க. that is for upper boundன்னு போடுவாங்கன்னா. supremum of f of x for all xi minus 1 is less than or equal to x less than xi சரியா. அதை நம்ம வந்து இதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. L of b, p, f is equal to summation of I is equal to 1 to n mi into delta xi and upper bound union of upper bound p, f is equal to summation I equal to 1 to n mi capital mi into mi போட்டுட்டு டெல்டா போட்டு எக்ஸைன்னு எழுதணும் சரியா. நோட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு L of b, f is less than or equal to integration a to b f of x dx is less than or equal to upper bound of p, fன்னு வருது.
ஸோ எல் ஆஃப் பி கம்மா எஃப் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் பி கம்மா எஃப்னு போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் இஸ் எ பவுண்டட் செட் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து ஒரு டெஃபினேஷன் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இந்த லெட்டு எஃப் பி எ பவுண்டட் செட் டிஃபைன்ட் ஆன் ஏ கம்மா பி let b is equal to x0 comma x1 up to xn be the partition of a comma b for each I is equal to 1 to up to n. Let small I small mi is equal to greatest lower bound glb of f of x such that xi minus 1 less than or equal to x less than or equal to xi and capital Mi is equal to lower bound lub of f of x such that xi minus 1. நான் சொன்னேன்ல, இன்டர்வல் எழுதும்போது இந்த நம்ம சாதாரணமாக ஏயும் பி எழுதுவீங்க இல்லையா, இது வந்து xi இருந்துச்சுன்னா இது xi மைனஸ் 1, என்னது இங்கேருந்து இங்கே கழிக்கிறோம். செகண்ட் இன்டர்வல் மைனஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் கழிக்கிறோம். சரியா, இதில் கழிக்கண்டா இதில் எப்படி எழுதணும் பார்த்துக்கோ. அப்போ xi மைனஸ் 1 இதுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கியா, அப்போ இதுலேருந்து தான் போகுது பாரு xi மைனஸ் 1. இப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க, xi minus 1 less than or equal to x less than or equal to xi and mi is equal to lower bound of f of x such that xi minus 1 less than or equal to x less than or equal to m xi. Next L of b comma f lower bound of f ன்னு வரும்போது m1 of x1 minus x0 plus m2 of x2 minus x1 up to mn of xn comma xn மைனஸ் xn. இப்போ பார்த்துக்கோ, இப்போ எப்படி லோயர் பவுண்ட்னா ஸ்மால் எம் போட்டு எழுதணும் இல்லையா, அப்போ எம் ஆஃப் x1 மைனஸ் x0 இப்போ பேக்லேருந்து ஃப்ரண்டில் வரணும். செகண்ட் டேர்ம் இப்படி ஒரு இன்டர்வல் போயிட்டே இருக்குப்பா, இப்படி ஒரு இன்டர்வல் போயிட்டே இருக்குது. சரியா, இது x0 எடுத்துக்க, இது x1 எடுத்துக்க, இது x2 எடுத்துக்க, இது x3 எடுத்துக்க, அப்படி போயிட்டே இருக்குது. சரியா, இதிலேருந்து இதை கழிக்கிறோம். அப்போ x1 மைனஸ் x0, x2 மைனஸ் x1, அடுத்து x3 மைனஸ் x2, அப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட் வரை நம்ம போயிட்டுருக்கோம். இது என்ன எழுதலாம், சமேஷன். நான் ப்ளஸ் ப்ளஸ் தானே போயிட்டுருக்குது, அப்போ சமேஷன் ஆஃப் I is equal to 1 to n mi into delta xi. இதுக்கு இப்படி மைனஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து பேர் வந்து டெல்டா, ஃபார்வர்ட் டெல்டா xiன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு அப்பர் பவுண்ட் ஆஃப் b கமா f is equal to கேபிட்டல் M போட்டு எழுத சொன்னேன்ல, அப்பர் பவுண்டுக்கு மேலே எம்னு கேபிட்டல் எம் போட்டு வேறு ஒன்றும் செய்யணும், மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடணும். கேபிட்டல் எம் ஆஃப் நீ ஒன்றை மட்டும் படித்தா போதும், அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம்னா கேபிட்டல் m1 ஆஃப் x1 மைனஸ் x0 ப்ளஸ் m2 ஆஃப் x2 மைனஸ் x1 up to xn ஆஃப் xn மைனஸ் 1 தட் இஸ் சம்மேஷன் போட்டு mi இன்ட்டு டெல்டா ஆஃப் xi. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது, எல் ஆஃப் பி கம்மா எஃப் என்னது, லோயர் ஆர் லோயர் சம்னு சொல்லுவாங்க. சரியா, அப்பர் யூபி கம்மா எஃப் என்னது, யூபி ஆஃப் யூனியன் ஆஃப் பி கம்மா எஃப் என்னது, அப்பர் பவுண்ட், அப்பர் சம் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க, எப்போவுமே ஸ்மால் எம் பெருசாக இருக்குமா கேபிட்டல் எம் பெருசாக இருக்குமா, கேபிட்டல் எம் தான் பெருசாக இருக்கும். mi is less than or equal to capital Mi, I equal to 1 to n. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது தான், ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, L of P comma F is less than or equal to upper bound of P comma Fன்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு அப்பர் ரேமன் இன்டெக்ரல் நம்ம எப்படி எழுதலாம், அதோட முடிஞ்சிருப்பாரு. அப்பர் ரேமன் இன்டெக்ரல் நம்ம எப்படி எழுதலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்பர் ரேமன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். நெக்ஸ்ட் ஃபுல்லாக டெஃபினேஷன்ஸ் தியரம் பார்க்கண்டானா நாளே பார்த்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்பர் லோயர் பவுண்ட், த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் த சம் இஸ் தயர் அப்பர் ரேமன். அதை எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரேஷன் போட்டு ஏலேருந்து பி த ஹோல் பார், அப்பர் பார்ன்னு போடுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், இன்டெக்ரேஷன் ஏ டு பி பார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் சொல்லுவோம். லோயருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோயருக்கு என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரேஷன் போட்டுட்டு, லோயர்னால் கீழே தானே வருது, அப்போ இங்கே ஏ பாராக போடணும், மேலே பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான். இதுதான் சொல்லணும்.
அதான் சொல்லியிருக்கேன் லோயர் பவுண்ட் ஆஃப் த எஃப் இஸ் தயர் லோயர் ரேமன் இன்டெக்ரல் of f over a comma b denoted by integration a to b f of x into dx that is there. இது எப்படி தான் எழுதுறேன் a b வந்து லோயர் பவுண்டில் எழுதியிருக்கேன். இப்போ L of b comma f such that b is the partition of a comma bன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இது அப்பர் அண்ட் லோயர்னு சொல்லியாச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னா ரேமன் இன்டெக்ரல்னாலே ஈக்குவல் மொத்தத்தை ஈக்குவல் போட்டு எழுதிடணும். ரேமன் இன்டெக்ரல்னால் என்ன இருக்குது இன்டெகிரேஷன் a to b f of x into dx சொல்லணும். இந்த பக்கத்தில் வந்து லோயர் வரும், இந்த பக்கத்தில் வந்து என்னது அப்பர் வரும். சரியா. f is a Riemann integral a comma b if the upper Riemann integral and lower Riemann integral are equal and their common value is called Riemann integral f on a comma b is denoted by integration a to b f of x dx. That is f is a Riemann integral of a comma b lower and upper. Next f is a Riemann integrable on a comma b partition இந்த செல் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் எல் ஆஃப்ங்கணும் அதுக்கப்புறம் அப்பருங்கிற வரும். சரியா. f is a Riemann integral of a comma b f belongs to r of a comma b integration a to comma b is the definite integral சொல்லியிருக்கேன். சரியா. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், நாளைக்கு தியரம் பார்க்கலாம். சரியா. சரி பார்ப்போம். இன்றைக்கி பாரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்கு. அந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து கேன்னு எடுத்திருக்காங்க. ப்ரூவ் தட் எஃப் இஸ் அ ரேமன் இன்டெக்ரேஷன் ஆஃப் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி இன்டெக்ரேஷன் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு கே இன்டு பி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு பின்னு என்னது பார்ட்டிஷன் இல்லையா. பார்ட்டிஷன் என்னது எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் அப் டு எக்ஸ்ன்னு தொடங்கும். வித் பார்ட்டிஷன் ஆஃப் ஏ கமா பி எம்ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஐ ஈக்குவல் டு கேன்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா. நம்மளோட ஃபார்முலாவை எழுதியிருக்கணும். அப்பர் பவுண்டுன்னு எழுதியாச்சு. எல்இ ஆஃப் யூபி கமா எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஆஃப் யூபி கமா எஃப் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n. அந்த எம்ஐக்கும் அந்த கேபிட்டல் எம்ஐக்கும் ஸ்மால் எம்ஐக்கும் வந்து பொறுத்து கேன்னு எடுத்துருக்கோம். சரியா. அடுத்த ஃபார்முலா எழுதுகிறோம். எக்ஸ்ஐ மைனஸ் இது ஃபார்முலா சமேஷன் போட்டு எம்ஐ போட்டு எக்ஸ் ஐ மைனஸ் 1 எழுதுவீங்கள்ல, அதுதான் ஃபார்முலா. எம்ஐக்கு பதிலாக கேஇ பி மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கோம். சரியா. நெக்ஸ்ட்டு தென் த பார்ட்டிஷன் ஆஃப் தேர் பி ஆஃப் ஏ கமா பி இது அப்பர் அண்ட் லோயர் பவுண்டு வந்து உனக்கு சேம் தான். இப்போ ஃபார்முலா எழுதியிருக்கோம். சரியா. ஃபார்முலான்னு சொல்லும்போது உனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் ஏ கமா பி இன்டகிரேஷன் ஆஃப் ஒன்று வந்து லோயர் பவுண்ட் எழுதியிருக்கோம், ஒன்று அப்பர் பவுண்ட் தப்பு. ஒன்று அப்பர் பவுண்ட் பி பார்னு எடுத்துக்கணும். கே இன்டு ஏ கமா ஏ மைனஸ் பி இது பி மைனஸ் ஏ. இதை மொத்தமாக சேர்த்து ரேமனுக்கு என்னது இன்டகிரேஷன் போட்டு எழுதிடலாம்ல. இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னால் இது ரெண்டும் அடிப்பட்டு போகும். அப்படி தானே போகும். சரியா. கே இன்டு பி மைனஸ் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் டே தியரம் பார்க்கலாம். ஓகேம்மா. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.